ஒன்றுமே தெரியலங்க பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்மாக இருக்குங்க. சில் வெதரில் இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபினிட்டி பூல்னு சொல்லுவாங்க, அழகாக இருக்குது ஒரு ஸ்விங் ஒன்று. ஹலோ, நம்மளுடைய ரூமுடைய இன்னர் வியூ பார்க்கலாம் வாங்க. நீ உட்காந்து அப்படியே டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு எவ்வளோ அழகாக இருக்குங்க. அதே தான் ரிசப்ஷன் நினைக்கிறேன். இது வந்து அந்த பரிசல் சொல்லுவாங்க இல்லையா, கிரிக்கெட் ஆக்டிவிட்டீஸ். இது ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. பூரி ட்ரை பண்ணுறோம். பூரி பைனாப்பிள் ஜூஸ் சொல்கிறாங்க. இது அந்த மசாஜ் சென்டர் இல்லைங்களா இருக்கு. ஸோ ஆயுர்வேதிக் வெல்னஸ் சென்டர்னு கூட வச்சிருக்குது. ஹலோ எவ்ரிவன், ஹோப் யூ ஆல் ஹேவிங் அன் அமேசிங் டே. இன்னைக்கு நாங்கள் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்டப்பாடி, அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனைக்கட்டி சொல்லுவாங்க. ஸோ ஆனைக்கட்டியை தாண்டினோடனே இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலையோட, அமைதியான சூழ்நிலையோட நல்லா ரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அங்கே ஒரு சைலண்ட் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இடத்த வந்து விசிட் பண்ணுறதுக்கும் ஒரு ரிசார்ட் புக் பண்ணியிருக்கோம். வயாஸ் ஹாலிஸ்டிக் ஆயுர்வேதிக் ரிசார்ட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிசார்ட் நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நோக்கி பயணப்பட்டுருக்கோம். ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்டினேஷன் கோயம்புத்தூர் பீப்புளுக்கு. இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். ஏர்லி மார்னிங் ஒரு 1 o'clock கிளம்பணும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 o'clock ஆகுது. ஸோ ரீச் பண்ணுறது வந்து 12:49, 1 o'clock பக்கம் ரீச் பண்ண சொல்லியிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றிலும் மலை, அதுக்கு மேலே பனி படர்ந்துருக்கா, மேக கூட்டமாக தெரில, அவ்வளோ அழகாக இருக்குங்க. சூப்பர் வியூ. ஐ திங்க் இது வந்து கேரளா தமிழ்நாடு செக் போஸ்ட் நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது வியூ. யானைகள் நடமாடும் பகுதிங்கிற மாதிரி கூட ஒரு சைன் போர்டு போட்டிருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு ஆயிரக்கணக்கான வண்டிகள் அது இதுன்னு எல்லாம் ஒரே சத்தமாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் அப்படி இந்த பக்கம் திரும்பி வந்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஒரு அழகான வியூ. ஐ திங்க் கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு வச்சுங்களேன் இந்த இடம். ஒரு வீக்கெண்ட் மாதிரியோ இல்லை வந்து ஒரு 1 day ட்ரிப் மாதிரி வந்துட்டு கூட மார்னிங் வந்துட்டு ஈவினிங் கூட போக முடியும் கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு. பட் நாங்கள் வந்து இதுக்கு ஒரு 10 or 11 hours வந்து ட்ராவல் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 550 kilometers வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். நாங்கள் நல்ல இயற்கையை விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப ஒரு அமைதியாக இருந்துட்டு போகணும், ப்ளசண்ட்டாக இருந்துட்டு போகணும், மாசு இல்லாமல் ஒரு சுகாதாரமான காற்றை சுவாசிக்கணும், எந்த விதமான நாய்ஸ் பொல்யூஷன் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ். கேரளா நம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அட்டப்பாடி 15 kilometers சைலண்ட் வேலி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் ரோட் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒன்ஸ் அது கேரளா என்ட்ரி ஆனவுடனே அதோடைய நிலப்பரப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, பட் ரொம்ப மேடு பள்ளமாகவும் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. இப்போ போக போக வந்து நல்ல மேடு மேலே ஏறுது, நல்லா ஏறுது. அண்ட் ரொம்ப குட்டி ரோடாகவும் இருக்குது. சுற்றிலும் நல்ல காடு, அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. மேபி ஏதாவது எலிஃபெண்ட் வேறு ஏதாவது அனிமல்ஸ் வந்து வருமா இல்லை கிராசிங் இருக்குதான்னு தெரியல, ஐடியா இல்லை. அடர்ந்த மலை காடாக இருக்குது. பாருங்களேன், ரோடு வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது, ஒரு கார் தான் போக முடியும். வெல்கம் டு வயாஸ் ஆயுர்வேதிக் சென்டர். நம்ம ரிசார்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. பாருங்க இருக்கிற ரூம் இந்த ரூம் தான். ஒன்றுமே தெரியலங்க பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்மாக இருக்குங்க. எங்கள் கார் இங்கே நிப்பாட்டி இருக்கிறோம், வந்து பாருங்களேன். கார் ஒன்றுமே தெரில. இங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்க. ஒன்றுமே தெரில, நம்ம கார் அப்படியே ஃபுல்லாக கவராக இருக்குது. இங்கே பாருங்களேன், இது வந்து எங்களுடைய ரூம் அது. ஸோ அது ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. இன்ஃபினிட்டி பூல் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அங்கே ஒரு பூல் இருக்குது. நிறைய குளிச்சுட்டு இருக்காங்க பேச்சுலர்ஸ், ஒரு பெரிய குரூப்பு. இவ்வளோ குளிர்லையும் வந்து அவங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க, எப்படின்னே தெரியல. இங்கே பாருங்க, ஒன்றுமே தெரியலிங்க. சத்தம் கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு. இது நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ரூம். எப்படி இருக்குது பாருங்க, சுப்ரீம் மவுண்டைன் வில்லா. இந்த வேலி ஃபுல்லாங்க குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்களேன். ஒன்றுமே தெரியல. நான் ஸ்விம்மிங் பூலில் எல்லாம் வந்து இவ்வளோ குளிர் இருக்குது, இவ்வளோ மிஸ்ட் இருக்குது, எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. சூப்பராக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பேச்சுலர்ஸ். தெரியுதான்னு தெரியலங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு. இங்கே பார்த்தா தெரியும். இங்கே வந்து அவ்வளோ சில் வெதரில் இருக்குது, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு இருக்காங்க, சுத்தமாக தெரில பாருங்க. இங்கே பாருங்க, வெளியே போய் என்ஜாய் பண்ண முடியும் இல்லையே, பட் இங்கேருந்தே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட் நம்ம வந்து சென்னையில் இருந்துட்டு இந்த மாதிரி கிளைமேட்டை வந்து கண்டிப்பாக வந்து சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்குது.
மழை வந்து தூரிகிட்டே இருக்குது, ட்ரெஸ்லிங் இருக்குது, நல்ல சில் வெதர். குளிரவே இல்லையா? அப்படியா? இன்ஃபினிட்டி பூல்னு சொல்லுவாங்க, அதுதான் இன்ஃபினிட்டி பூல். அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா, சூப்பர். அங்கே குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கு அங்கே குட்டி இருக்கிறது அங்கே, இது வந்து அடல்ட்ஸ்க்கு டெப்த்தும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காற்று பயங்கரமான காற்று அடிக்குதுங்க, சரியான காற்று. ஒரு 2 o'clock அரௌண்ட் தான் வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து உடனே லஞ்ச் சாப்பிட போயாச்சு. ஸோ பெருசாக வீடியோ அதெல்லாம் எடுக்க முடியல. ஈவினிங் வந்து டீ 4:15 4:30 வர இருக்காங்க. ஸோ டீ அண்ட் ஸ்நாக்ஸ் என்னன்னு தெரில. ஸோ டீ குடிக்கிறதுக்கு குடிச்சிட்டு அங்கே ஒரு கயாக்கிங் மாதிரி சொல்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு லேக் மாதிரி இருக்கான், அந்த ப்ரிமிசஸ்குள்ளேயே இருக்கான். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒவ்வொரு வில்லா டைப்ஸ்னு வச்சுங்களேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக மிஸ்ட்டு. நம்ம கார் வந்து அங்கே தான் நிப்பாட்டி இருக்குது. சூப்பராக இருக்குது வில்லாஸ்லாம், ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு இடங்க. கீழே ரிசப்ஷன்லேருந்து மேலே வர்றதுக்கே ரொம்ப நேரம், கார்லேயே ரொம்ப நேரம் ஆகும் மேலே வர்றதுக்கு, அவ்வளோ பெரிய இடம். ஒவ்வொரு வில்லாவுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஏற்றம் அதிகமாக இருக்குது. ஸோ நடக்க முடியல, மூச்சு வாங்குது. எவ்வளோ அழகாக இருக்குங்க வில்லாஸ் பாருங்கள். 19 வில்லாஸ் என்னமோ சம்திங் சொல்லியிருக்காங்க. வில்லா பக்கத்துலேயே அவங்க கார்ஸ்லாம் நிப்பாட்டிக்கலாம். நிறைய கம்ப்ளீட்லி 19 வில்லாஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஆக்குபைட்னு சொல்கிறாங்க. மேபி சாட்டர்டே இல்லையா, நாளைக்கு நாளை மறுநாள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நினைக்கிறேன். வீக்கெண்ட்ஸ் கண்டிப்பாக பிஸியாக இருக்கும். வெளியவே வந்து அவுட்டோர் டைனிங் செட்டப்பும் இருக்குது. அவுட்டோர் இருக்குது, இன்டோர்லேயும் இருக்குது. வேறு ப்ரிமிசஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, அழகாக கம்ப்ளீட்டாக க்ரீனரியாக இருக்குது. காஃபி டீ ரெண்டுமே இருக்குது. கூட வந்து ஸ்நாக்ஸ் பக்கோடா மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் எதாவது வச்சுருக்காங்க, அதோட சேர்ந்து சாப்பிட வேண்டியதான். பூச்சிகளின் ரீங்காரம் வந்து ரொம்ப அழகாக ஆக்கிட்டுருக்கு. அப்படியே மிதமான, அப்படியே காற்று அப்படியே விசு விசு விசுன்னு அடிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே குளிர்ந்த ஒரு காற்று அப்படியே முகத்தில் தெரிக்க, இயற்கையும் பசுமையும் கலந்த கலவையோடு ரொம்ப ரொம்ப அமைதியாக வழக்கமான டே டு டே ரொட்டீன் லைஃப்லேருந்து கம்ப்ளீட்லி மாறுபட்டு சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கப்புள்ஸ்க்கு, ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே வந்து உகந்த இடம். குழந்தைங்க அழகாக விளையாடுறதுக்கு கார் பார்க்கிங் வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர், சுப்ரீம் மவுண்டெயின் வில்லா அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருக்குறாங்க. சூப்பரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இதுதான் நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது, சுப்ரீம் மவுண்டெயின் வில்லா. இதுதான் வந்து இதில் இந்த ரிசார்ட்ஸில் இருக்கக்கூடிய டாப் ரேட்டட் போல தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. சர்வீசஸ் அண்ட் எவ்ரிதிங். சாப்பாடு விஷயத்தில் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஊஞ்சல் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து மிஸ்ட் கம்ப்ளீட்டாக. அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. போத் அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. குருவி கூடுதா இல்லை வந்து பேர்ட்ஸ்க்காக வேணும்னு தெரில. ரொம்ப அழகாக ஒரு விஷயம் பாருங்கள். இங்கே ஒரு அழகாக குட்டி ஒரு பாண்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். இதுதான் ஸ்விம்மிங் பூல் இங்கே இருக்குது. சுற்றிலும் மிஸ்ட் அப்படியே பார்க்குறதுக்கு ஏதோ தண்ணியில் மிதக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இதுதான் வந்து கீழே ரிசப்ஷனுக்கு போகிற வழி. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி சொன்னாங்க, கயாக்கிங் ஆர் சம்திங் சொன்னாங்க. அதுக்காக வந்து 4:30 5 o'clock வாக்கில் அங்கே வந்து அசம்பிள் பண்ண சொன்னாங்க. ரூம்லேருந்து கீழே போகிறதுக்கே தூரம் கீழே இறங்கணும். ஸோ ரிசப்ஷனுக்கும் அதுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் மாதிரி அழகாக வந்து கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன ஒரு லேக் வியூ லேக் செட்டப்பில் வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பர் வியூவில் பாருங்கள். அதுதான் ரிசப்ஷன் நினைக்கிறேன். ரிசப்ஷனே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை வந்து மழை டெய்லி பெய்யறதுனால அதுவே அழகாக வளர்ந்து எப்போதுமே பசுமையாக இருக்குதா. பட் ஸ்டில் அதை மெயின்டைன் பண்ணணும். அதனுடைய இலை தலைகள்லாம் வந்து விழுந்திருக்கும். ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ஆசமாக இருக்குது. அப்படியே ஒரு பூச்சிகளின் ரீங்காரம், அப்படியே தண்ணி ஏதோ அருவி இல்லை வந்து ஏதோ ஒரு லேக்கில் வந்து ஒரு தண்ணி கொட்டுற ஒரு சவுண்டு. ஐ திங்க் இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபென்டாஸ்டிக். நீங்கள் மிஸ்ஸே பண்ணாதீங்க, சூப்பருங்க. பாருங்க, ஒரு ஓடை மாதிரி வந்து அவங்களே செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த சவுண்ட் கேட்குதான்னு தெரில. இதுதான் ரிசப்ஷனே இப்படி இருக்குது பாருங்கள். அமர்க்கலாம் சூப்பர் வியூவில். எவ்வளோ கலர்ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து ஃபிஷ் ஃபீடிங். இங்கே பாருங்களேன், இங்கே ஃபிஷ் ஃபீடிங் வந்து அங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க.
ஃபிஷிங் பண்ணுறாங்க. டுவார்ட்ஸ் நேச்சுரல் லேக். நீ எங்கேயும் வெளியே போக வேண்டியதில்லை போல, அவ்வளோ சூப்பராங்க பாருங்க. சூப்பராக இருக்கு. ஓ வா, சூப்பராக இருக்கு. இது கயாக்கிங்னாலே அதுதானே. இங்கே பாருங்க, இந்த வியூ செட்டப் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து சும்மா கயிறு கட்டி இருக்கிறது. ஸோ இந்த ரிசார்ட்டில் இந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. இங்கே ஒரு போட் செட்டப்புங்க. இங்கே பாருங்க, ஒரு 4 பேர் to 6 பேர் உட்காரலாம் போல். ஸோ அங்கேருந்து வந்து கயிறு கட்டியிருக்கிறாங்க. கயிறு கட்டி இழுத்து ஒரு ஹவுஸ் மாதிரி வந்து அப்படியே அங்கே போகிறது, திரும்ப இந்த பக்கம் பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் வர்றது. இந்த ஹவுஸ் போட் செட்டப்பில் ஒரு போட், இது வந்து அந்த பரிசல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த செட்டப்பில் வந்து ஒரு போட். அடுத்து கயாக்கிங், அந்த செட்டப்பில் வந்து ஒரு போட். 3 சேஃப்டி ஜாக்கெட்ஸும் வந்து கொடுத்துட்றாங்க. குழந்தைங்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து கிரிக்கெட் ஆக்டிவிட்டீஸ். ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் மக்கள். இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் டின்னருக்கு போயாச்சு. ஸோ டின்னருடைய வெரைட்டிஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய மெனு இருந்துச்சு. அதை வந்து சாப்பிட்டுட்டு நிம்மதியாக அடுத்த நாள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். சூப், ரைஸ், நூடுல்ஸ், பரோட்டா, சிக்கன், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம் டின்னரை. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, பூரி, கார்ன்ஃப்ளேக்ஸ், ஜூஸ் ஒன்று இருக்குது, பிரெட், ஜாம், பாயில்டு எக், ஒரு டொமேட்டோ சட்னி, கோகோனட் சட்னி, கடலைக்கறின்னு சொல்லுவாங்களா அதுன்னு நினைக்கிறேன். இது சாம்பார். பூரி ட்ரை பண்ணுறோம். பூரி, பைனாப்பிள் ஜூஸ் சொல்கிறாங்க. இது வந்து டைனிங் ஹாலுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பஃபே வந்து ஸ்ப்ரெட்ஸ் இருக்குது. இது வந்து வெளியே இருக்கக்கூடிய போர்ஷன். இது வந்து வெளியே வந்து அவுட்டோர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக. பேக் ட்ராப்பில் வந்து கம்ப்ளீட் ஒரு ஹில் அண்டு மிஸ்ட். ஒரு ஃபேமிலியாக வந்தோன்னா அழகாக ஜாலியாக உட்காந்துட்டு ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கலாம். பின்னாடி இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காடு, மலை. இப்போ இல்லை கிளி வந்து மிஸ்ட்டு பெருசாக இல்லைங்கிறதுனால வியூ தெரியுது. இப்போ ஸ்விங் இருக்குது, அங்கே வந்து அப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே உட்காந்துட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வெறும் ரொம்ப அமைதியாக, எந்த விதமான சவுண்டும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. சுப்ரீம் மவுண்டைன் வில்லா. இது வந்து இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது. நேர் இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துலேயே. ஸோ இங்கே தான் இந்த ஆயுர்மனா ட்ரீட்மெண்ட் சென்டர், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் சென்டர் இருக்கு இல்லைங்களா, அது இங்கே தான் இருக்குது. இங்கேயே ஒரு டாக்டர் இருக்காங்க. இந்த சைனாவில் தைவானில் இருக்குல்ல, இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ஸ்டைலில் இருக்குது. நோய்க்கு தகுந்த மாதிரி வேறு வேறு டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ், பஞ்சகர்மா, பைகர்மாஸ். ஹெர்பல் பியூட்டி சென்டர். ஓ, ட்ரீட்மெண்ட் ரூம்ஸே நிறைய இருக்குங்களா? இது அந்த மசாஜ் சென்டர் இல்லைங்களா? ஓகே ஓகே. ஸ்டூலில் உட்காந்து ஓகே, ஸ்டீம் போடுவாங்க. ஓகே, ஹெட்டு மட்டும் வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். யா, உள்ள நிறைய ட்ரீட்மெண்ட் ரூம்ஸ் இருக்குங்க. 10 ரூம்ஸ் பக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஆயுர்வேதிக் வெல்னஸ் சென்டரும் கூட வச்சுருக்குது. கண்டிப்பாக இங்கே வரவங்க மிஸ் பண்ணாமல் ஆயுர்வேதிக் மசாஜ் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கலாம். பெரிய செட்டப்பில் இருக்குது கெச்சக்க ரூம்ஸு. பெரிய ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்லாம் கூட இங்கே வந்து இருக்குது. இது டாக்டருடைய கன்சல்டேஷன் ரூமு. உங்கள் நேம் டாக்டர்? டாக்டர் பிரேமலதா. ஃபைன் டாக்டர், தேங்க்யூ. தேங்க்ஸ். நைஸ் டு மீட் யூ. ஸ்விம்மிங் பூல் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸ்விம்மிங் பூல் போகக்கூடிய ஏரியாவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. கிட்ஸுக்கு இது ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஈஸி.
நல்லாயிருக்கும். சடனாக அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமே சுத்தமாக தெரியாத அளவுக்கு வந்து மிஸ்ட் இருக்கு. நாங்கள் தங்கியிருக்கிற விழா அது வந்து ஆக்சுவலி இந்த மைக்கேல் மதன காமராஜனில் வந்து ஒரு கடைசி கிளைமேக்ஸ் சீன் வரும். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு வந்து அதே மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அது அதோட வீடை காட்டுவாங்க. அந்த வீடு மாதிரி இருக்குது இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது. ஆக்சுவலி அப்படியே இங்கே பாருங்கள், அந்த மலையுடைய உச்சியில் ஃபுல்லாக மிஸ்ட் அப்படியே ஃபார்ம் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபேன்டாஸ்டிக் வியூ, மிஸ்ஸே பண்ண முடியாது. வெளியே எங்கேயும் கூட போக வேண்டியது கூட இல்லை. ரிசார்ட்லேயே எல்லா ஆக்டிவிட்டீஸ், ஃபுட் எல்லா விஷயமும் இருக்குது. பிரச்சனை இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு 2 days ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இந்த டின்னரும் எம்மியாக ஃபேன்டாஸ்டிக்காக ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ரூம் டூர் போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் வெயில் பார்க்க முடியுதுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா வந்து நைட் ஒரு சூப்பர் சவுண்ட் ஸ்லீப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹலோ எவ்ரி ஒன், ஹோப் யூ ஆல் ஹேவிங் அன் அமேசிங் டே. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் தாண்டி ஆனைக்கட்டின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதை தாண்டின உடனே தமிழ்நாடு கேரளா பார்டர், அதில் வந்து அட்டப்பாடின்னு வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வயாஸ் ஹாலிஸ்டிக் ஆயுர்வேதிக் சென்டர் அண்ட் ரிசார்ட்னு ஒரு ரிசார்ட் இருக்குது. அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய ரூம் டூர் காட்டலாம், நிறைய பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுனால ஒரு வீடியோ எடுத்து காட்டுறோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணும்போது மக்கள் ஒரு 2 பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம். அதனுடைய ரூம் டூர் பார்த்துடலாங்களா? முதல்ல வந்து வெளி தோற்றம் எப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இப்போ நம்ம கார் வந்து அங்கே தான் நிப்பாட்டியிருக்கோம். ஜஸ்ட் வியூவில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். இதுதான் நாங்கள் இருக்கக்கூடிய வில்லா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுப்ரீம் மவுண்டெயின் வில்லா. இங்கேருந்தே வந்து ஸ்விம்மிங் பூல் வியூ இருக்கும். இங்கே நம்ம கார் பார்க் நிப்பாட்டினா அதுவும் வந்து ஒரு அழகான வியூ இருக்கும். அதனால் இங்கே சூஸ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்டர்னல் வியூவில் முதல்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இங்கே வந்து பாருங்கள் ஒரு ஸ்விங் ஒன்று இருக்குது. அழகாக இருக்குது ஒரு ஸ்விங் ஒன்று, சூப்பராக இருக்குது. அப்படியே ஸ்விங்கில் உட்காந்து அப்படியே அழகாக வேடிக்கை பார்த்துட்டு பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வியூ. அதுவும் நேற்று முந்தின நாள்லாம் ஃபுல்லாக அந்த பக்கம் வியூவே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மிஸ்ட் வந்து கவர் ஆயிருந்துச்சு. அடல்ட்ஸ்க்கும் இருக்குது, அங்கே கிட்டுக்கும் தனியாக இருக்குது. அண்ட் அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ஃபினிட்டி பூல்னு சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு வச்சுருக்காங்க. அதை அங்கேருந்து அழகாக வந்து ஒரு வியூ பார்த்துட்டு ஸ்விம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக் வியூவாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், உள்ளே என்ட்ரி ஆகும்போதே நீங்கள்லாம் ஃபுல்லாக செடிகள் எல்லாம் சுற்றிலும் அந்த மாதிரி தான் இயற்கை சூழ்ந்த இடம் தான் வச்சுங்களேன். இந்த வியூ பாருங்களேன். இது நம்ம வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்து சைடில் இருக்குது. வெளியவே எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை போல். இங்கேருந்து அப்படியே வந்து அழகாக வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி பார்க்குறதுக்கு வியூ. அழகாக ஜாலியாக வந்து எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டு வந்து எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஈவினிங்லாம் சுத்தமாக வெளியில் பார்க்கவே முடியாது, அவ்வளோ தூரத்துக்கு வந்து மிஸ்ட் கவர் ஆகிருக்கு. நல்லா சில்லுன்னு இருக்குது, நல்லாயிருக்கு. ஹலோ, வாங்க உள்ளே வாங்க, உள்ளே வாங்க. நம்மளுடைய ரூமுடைய இன்னர் வியூ பார்க்கலாம் வாங்க. இதுதான் இன்னர் வியூ. உள்ள இப்போதைக்கு வந்து எல்லோ தீமில் லைட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ முதல்ல ஸ்க்ரீனை திறந்துட்டுருவோம். ஸ்க்ரீன் திறந்தால் அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திறங்க பார்க்கலாம். இதுதான் வந்து உள்ளே இருந்து பார்க்கக்கூடிய வியூ. இங்கே பாருங்கள், ஒரு ஃபேன்டாஸ்டிக் வியூ இல்லை, ஒரு வேலியுடைய வியூ இருக்குது. அங்கே மவுண்டெயின், ஆனால் அதை சுற்றிலும் வந்து ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிருக்கு. பச்சை பசேல் என்று ஃபுல்லாக செடிகள், கொடிகள், மரங்கள், காடு தான், ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் ஆக்சுவலி அது. அண்ட் சைட்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. சைடில் இருந்து கூட நம்ம வந்து இங்கேருந்தும் வெளியே வந்துடலாம். அந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பேல்கனியில் உட்காந்துட்டு அழகாக காஃபி டீ ஏதாவது ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு அப்படியே இங்கே பேசிகிட்டு இருந்தோன்னா பொழுது போகிறதே தெரியாது. ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங்க்கு மேலே வந்து ஃபுல்லாக மிஸ் கவர் ஆனாலும் அந்த வியூவே நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து மெயின் டோர். இங்கே வந்து கீ வச்சுக்கலாம். கீ வச்சோடனே பவர் வந்துடும். பாத்ரூம் முதல்ல பாத்ரூம் பார்த்துருவோம். எப்போதும் பாத்ரூம் முதல்ல சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், பாத்ரூம் ரொம்ப பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்குது. ஆக்சுவலி ஷவர் இருக்குது, ஹாட் வாட்டர் கிடைக்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெஸ்டர்ன் டாய்லெட், அவங்களே சோப், டென்டல் கிட்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. ஷாம்பு, ஹேண்ட் வாஷ் எல்லாமே வச்சிடுறாங்க. ஹேர் ட்ரையர் கூட வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. அதில் இங்கே ஒரு மிரர், இங்கே ஒரு பெரிய மிரர், அது ஒரு லைட் இருக்குது. பாத்ரூம் டூர் ஓவர். அதில் பெரிய ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியும். நான் என்னுடைய திங்ஸ்லாம் வந்து இங்கே தான் வச்சுருக்குறோம். இதனால் பெரிய சைஸில் வந்து கபோர்ட் இருக்குது. இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்கு. அண்ட் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம முக்கியமான வேல்யூபிள்ஸ் வந்து லாக் பண்ணி உள்ள வச்சுட்டு வெளியே கிளம்பும்போது நம்ம சேஃபாக போய்க்கலாம். அடுத்தது ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதில் பெரிய சைஸ் மிரர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து
பெட் கிங் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு இங்கே உட்காரத்துக்காக எதுக்குன்னு தெரியல, எனக்கு சரியாக தெரியல அது. பட் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து கபோர்ட் மாதிரி கீழே வந்து இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு ஃபேமிலி தாராளமாக வந்து ஈஸியாக தூங்கலாம். பக்கத்தில் இங்கேயும் சரி ஆஸ் வெல் இங்கேயும் சரி ரெண்டு பக்கமும் வந்து சைட் டேபிள் கொடுத்துருக்காங்க. சைட் டேபிள் பக்கத்துலேயே இங்கே வந்து ஒரு டேபிள் சேர், அதுலேயே வந்து காஃபி மேக்கர் அண்ட் அதுக்குரிய டீ காஃபி பவுடர்ஸ் இருக்குது. வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு க்ரீனிஷாக. உள்ளே வந்து இன்டோர் பிளான்ஸும் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப எஸ்தட்டிக்காக ரொம்ப அழகாக இருக்குது. கூட டிவி வந்து கனெக்ஷன் இருக்குது. சப்போஸ் நம்ம யூடியூப் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டஸ்ட்பின் வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க. இங்கேயே வந்து ஏசி ஃபெசிலிட்டி இருக்குது. பட் ஏசி போடுற அளவுக்கு ஒன்றும் வேலை இல்லைங்க. ஆக்சுவலி நாங்களே வந்து 2 days ஸ்டே பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கூட ஏசியை ஒரு தடவை கூட போடல. இங்கே ஃபேன் இருக்குது. ஸோ ஃபேன் போட்டாலே நல்ல கூலிங்காக இருக்குது. கிளைமேட் ரொம்ப நைட்லாம் ரொம்ப குளிரும், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இங்கே கம்ஃபர்டர் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்ல தூக்கம் நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு டீ டேபிள் மாதிரி போட்டு ஒரு சேர் போட்டு எவ்வளோ வியூ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே உட்காந்து அப்படியே டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அழகாக வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக வந்தனாலோ கப்புள்ஸ் வந்தாலோ கிட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தியேட்டர் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் ரூம் டூர். ஸோ இதுதான் வெளிப்புற தோற்றம், உள்புற தோற்றம் வியூ பார்த்தாச்சு. நம்ம இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபுட் என்னென்ன ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் ஸ்டே பண்ணினது அப்படிங்கிறது வந்து 2 days வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓவராலாக பார்க்கும்போது ஹாஸ்பிட்டாலிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுடைய சர்வீசஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எது கேட்டாலும் அவங்க நோ சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. எங்கள் டிரைவர் கூட தான் வந்தோம். டிரைவருக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸும் அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஃபுட் வந்து லஞ்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் இந்த பேக்கேஜோட தான் வந்து 2 days பண்ணோம். அதை ஃபுட் டூர்லாம் காட்டுறோம். ரூம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. அது ஒன்று. உள்ளேருந்தே வந்து அழகாக வந்து பார்த்துக்கிற வியூ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஃபேன்டாஸ்டிக், ஃபுட் ஆசம், கேர் பண்ணிக்கிற விதம் கஸ்டமர்ஸ் அண்ட் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி அடிச்சுக்க முடியாது, சொல்ல வேண்டியதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேயே உள்ளே வந்து ஒரு ஆயுர்வேதிக் சென்டர் ஒன்று இருக்குது. மேபி ஆயுர்வேதிக் மசாஜ் அந்த மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு கூட சில பேர்லாம் வந்து 15 days 1 month ஸ்டே பண்ணி இங்கேயே ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. உள்ளே ஒரு டாக்டரும் இருக்காங்க, ஆயுர்வேதிக் டாக்டரும் இருக்காங்க. ஸோ அவங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. டைனிங்கில் இருக்கக்கூடிய பர்சன்ஸும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஈவினிங் இந்த பேக்கேஜ்லேயே டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்தது வந்து சைலண்ட் வேலின்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ், அதாவது அமேசானுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் திக்கஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் சொல்கிறாங்க. அது வந்து பேக்கேஜில் வராது. அவங்க எப்படியாவது அங்கே இருக்கக்கூடிய பர்சனை வந்து அரேஞ்ச் பண்ணி எப்படியாவது பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்க ஜீப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம அங்கே போய் பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அழகாக வந்து அதை விசிட் பண்ணலாம். அதுக்கான வீடியோ நம்ம தனியாக வந்து வீடியோ போடுறோம், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மற்ற ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது அங்கே கோரக்கல் ரைட், கயாக்கிங் அண்ட் ஒரு சின்ன ஒரு ஹவுஸ் போட் மாதிரி குட்டியாக வச்சுருக்காங்க. ஒரு நேச்சுரல் லேக் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கேம்ப் ஃபயர் வந்து சொன்னோம்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரீசெண்டாக இப்போ சாட்டர்டே சண்டேலாம் ரொம்ப பிஸியாக கம்ப்ளீட் எல்லா ரூம்ஸுமே வந்து புக் ஆயிருந்துச்சு. ஒரு பெரிய பெரிய ஃபேமிலிஸ், ஒரு 15 members 20 members பேச்சுலர்ஸ் இல்லை ஃபேமிலிஸ் எல்லாமே வந்தாங்க. பஸ்ஸில் வேனில் அந்த மாதிரி வந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கேம்ப் ஃபயர்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நாங்களும் இன்வால்வ் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு வந்து 5 out of 5 தான். ஃபுட், ஆம்பியன்ஸ், ஹைஜீன் எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. வீடியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி போட்டிருக்கோம். கட்டாயம் பாருங்கள். இந்த பக்கம் வந்து அட்டப்பாடி, கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு டெஸ்டினேஷன் பிளேஸ் டு விசிட்னு வச்சுங்களேன். ஒரு 1 day டூர் மாதிரி கூட வந்துட்டு போயிடலாம். இந்த ரிசார்ட்டுடைய டூர் இதோட முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக பார்த்து ரசிச்சிருப்பீங்க நம்புறோம். மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வி நீளம். நண்பர்களே, பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். மறக்காமல் பண்ண வேண்டியது லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். So he is the manager. He took care of us very well actually. Thank you so much sir. Thank you. What is your name sir actually? Shihabuddin. Okay fine. Okay. Thank you sir. இறுதியாக இந்த வியூலேயே வந்து இந்த வீடியோ வந்து முடிக்கலாம். இந்த வியூ பார்க்குறதுக்கே கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணலாம்.